ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காராமணி பொரியல். காராமணிக்கு வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி சும்மா வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஜஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் தேங்காய், வெள்ளைப்பூடு, ஜீரகம், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிப்பு செய்யும்போது இதை கலந்து அப்படியே இது பண்ணோன்னா காராமணி வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரசம் சாதம் இந்த மாதிரி அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை வந்து நைஸாக பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சிக்கணும். அப்போ தான் அந்த காராமணியோட அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். குழம்பு, ரசம், கூட்டு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டு தாளிச்சு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்த காராமணி வந்து அதில் ஆட் பண்ணணும். இந்த காராமணி வந்து வெடிச்சு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு ஏற்கனவே வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சு வச்சுருக்கேன். நான் உப்பு ஆட் பண்ணல. பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான காராமணி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரச சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.